ஹீப்ரு அதாவது எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை யாராவது ஒரு வாசி. எபிரேயர் புஸ்தகம் 13:7. போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவளுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஆங்கில வேதாகமத்தில் இந்த வசனம் விபரணமாக இருக்கிறது. Remember your leaders, those who spoke the word of God to you. Consider the outcome of their way of life and imitate their faith என்று சொல்லப்படுகிறது. ஒரு 3 காரியங்கள் என்னன்னா, கன்சிடர், ரிமெம்பர், இமிட்டேட். ரிமெம்பர் அப்படின்னு சொல்லும்போது யோசித்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். உங்களை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தின நம்முடைய அப்பா அம்மாவை நினைத்து பாருங்கள், தாத்தா பாட்டியை நினைத்து பாருங்கள். அந்த வரிசையில் முதன்மையாக இருக்கிறவர்கள் யார் என்றால் மிஷனரிகள். இந்த மிஷனரிகள் இந்திய நாட்டுக்கு வரவில்லை என்றால் இன்னைக்கு இந்தியாவில் இவ்வளவு வளர்ச்சியை இந்த தேசம் பெற்றிருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்றைக்கு பல இடங்களிலே, தமிழகத்தில் பல இடங்களில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ரிமெம்பர் யுவர் லீடர்ஸ். அது மாத்திரமல்ல, கன்சிடர் அவுட்கம் ஆஃப் தேர் ஃபெய்த். அவங்களுடைய வாழ்விலிருந்து வந்த விசுவாசத்தை நீங்கள் பார்த்து அவருடைய வாழ்க்கையை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த வசனத்தை மையமாக வைத்து, ஸோ இந்தியா கடவுளால் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்தியா கடவுளால்? ஹல்லேலூயா. இன்னைக்கு 200 நாடுகள் இருக்கின்ற நேரத்தில் இந்தியா மாத்திரம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் என்றால் ஒரு 3 காரியங்களை நான் சொல்லுகிறேன். அது ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம், முதலாவது இயேசுவை தொட்டு பார்த்த தோமா நம்முடைய மண்ணிலே கால் பதித்தது என்பது முதல் ஆசீர்வாதம். இந்த திருமறையில 200 நாடுகள் இருக்கிறது. 200 நாடுகளுடைய பேரும் இந்த திருமறையில இல்லை. ஆனால் இந்தியாவுடைய பேர் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அல்லவா? அது எங்க இருக்கிறது? எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரை சொல்லப்படுது. இந்தியா டு எத்தியோப்பியா. இத்தனை நாடுகளுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கடவுள் நம்முடைய தேசத்துக்கு கொடுத்திருக்கிறார். 3வது பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், ஆசியாவிலே இந்த 300 வருஷத்துக்கு முன்னாடி எந்த வசதிகளும் வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில, எழுத்துக்கள் இல்லாத சூழ்நிலையில, செப்புத்தகடுகளும் ஓலைச்சுவடிகளும் பயன்படுத்தின காலகட்டத்தில், மக்கள் படிப்பறிவு இல்லாத நாட்களிலே ஆண்டவர் ஒரு 23 வயது வாலிபர் பர்தலோமியோ ஜீகன் பால் கையாவை இந்த இந்திய நாட்டிற்கு அனுப்பினது என்பது 3வது பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவோட நிலைமை பார்த்தீங்கன்னா இப்பயும் மோசமான நிலையில தான் இருக்குது. என்ன தெரியுங்களா? இன்னும் தரங்கம்பாடிக்கு ட்ரெயின் வசதியே கிடையாது. அது எவ்வளோ நம்ம பின்தங்கி இருக்கோம்னா, ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ல ஒரு ட்ரெயின் வசதி கிடையாது. இப்போதான் ட்ரெயின் விடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் 2-3 வருஷத்துல நீங்க ட்ரெயின்ல வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 300 வருஷத்துக்கு முன்னாடி எந்த வசதிகளும் வாய்ப்புகளும் இந்த இந்திய நாட்டில் இல்லை. இன்னைக்கு ஒரு 3 காரியங்கள் இல்லை என்றால் நம்மளால் வாழவே முடியாது. என்னன்னு தெரியுங்களா? ஐயா முதலே சொல்லிட்டார், நான் கடைசியில் சொல்லலாம்னு நினைச்சேன். அவர் முதலே சொல்லிட்டார், செல்போன் இல்லை. ஆனா 300 வருஷத்துக்கு முன்னாடி there is no communication facility. ஒரு தொடர்பு சாதனம் 300 வருஷத்துக்கு இல்ல. இங்கிருந்து ஒரு கடிதம் எழுதினால் 8 மாசம் 9 மாசம் ஆகும் ஜெர்மனிக்கு போறதுக்கும் டென்மார்க்கு போறதுக்கும். எங்க சர்ச்சில் ஹாஸ்டல் ஒரு தம்பி இருக்கிறான். அவன் வந்து என்கிட்ட வந்து ஒரு நாள் சொன்னா, ஐயா நான் ஒரு ஹைக்கு திருக்குறள் சொல்ல போறேன் அப்படின்னு. சொல்லுடா அப்படின்னு. அவன் சொன்னா, அருளாருக்கு அவ்வளவும் இல்லை, பொருளாருக்கு இவ்வளவும் இல்லை, செல்லுலாருக்கு இவ்வளவும் இல்லை. There is no cell, there is no life. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், யாருக்காச்சும் செல் இல்லாதவங்க யாராச்சும் இருக்கிறீங்களான்னா, சின்ன குட்டி பிள்ளைங்க, அதுவும் அவங்க கண்ட்ரோலா தான் நம்ம செல் இருக்குது இல்ல. பைபிள் இல்லாதவங்க இல்லைன்னா 4-10 பேர் கை தூக்குவாங்க. ஆனா செல்போன் இல்லைன்னா யாருமே கை தூக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைந்திருக்கிறோம், நாகரிகத்தில் முன்னேறி இருக்கிறோம். ஆனால் 300 வருஷத்துக்கு முன்னாடி ஜீகன் போல் கையா இங்க வந்த போது எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை, எந்த ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு நிலையில தான் இந்த தேசம் இருக்குது. இன்னொரு காரியம் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. ஐயா சொல்லுங்க, செல்போன் சொல்லிட்டீங்க. இன்னொன்று இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது. சாப்பாடு தான் நார்மலா எல்லாரும் சாப்பிடலாம். நான் அது இல்லாம வேற ஏதாச்சும் எலக்ட்ரிசிட்டி. there is no electricity in the period of Sigan Ball. இன்னைக்கு வந்து ஒரு மைக்கு, ஒரு செல்போனு, ஒரு லைட்டு, ஒரு ஃபேனு, இது இல்லைன்னா நீங்க ஊழியமே செய்ய முடியாது. ஒருத்தர் சொல்ல பைபிள் இல்லாத கூட மனப்பாடமாக சொல்லிடுறாங்க, மைக் இல்லாம எங்க ஊழியம் செய்யுது, வண்டி இல்லாம எங்க ஊழியம் செய்யுது. அன்பானவர்களே, எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி வசதி இல்லாத ஒரு காலகட்டத்தில் வந்தார்கள் மிஷனரிகள். 3வது பார்த்தீங்கன்னா, there is no transport facilities in the period of Sigan Ball. இன்னைக்கு நம்ம நினைச்சா என்ன பண்றோம்,
மெட்ராஸில் லுஃப்தான்ஸா ஃப்ளைட்டில் ஏன்னா 9 மணி நேரத்தில் ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு போயிடும். ஆனால் அவங்க இருந்த காலகட்டத்தில் 9 மாசத்துல அவர்கள் ஜெர்மனிக்கும் மற்ற நாடுகளுக்கும் டென்மார்க்கும் போயிருந்தார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் ஆண்டவர் இந்தியாவை ஆசீர்வதித்து, இந்தியாவில் இயேசுவை அறியாத ஒரு சூழ்நிலை இருந்த காலகட்டத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்விலை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு 23 வயது வாலிபர் ஒரு மிகப்பெரிய ஒரு தரிசனத்தோடு இந்த கடற்கரையில் வந்து நிற்கிறார். 1776ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி கடவுள் அந்த நாள் ஒரு இந்தியாவில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். ஜூலை 9ஆம் தேதி என்பது இந்தியாவில் கடவுள் ஆசீர்வதித்த ஒரு நாள். அதை தான் இன்றைக்கு திருச்சபையில் எல்லாம் மிசியோன் தோத்திர பண்டிகை என்று சொல்கிறார்கள். இந்திய நாட்டிற்கு மிஷின் வந்ததினாலே இன்னைக்கு நாமெல்லாம் இன்னைக்கு பேண்ட் சட்டை போட்டு உட்கார்ந்துருக்கிறோம்னா, நாமெல்லாம் இன்னைக்கு ஒரு சாரி கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறோம்னா, நம்மளாம் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் ஒரு தனிப்பட்ட இளைஞர் பர்த்தலோமியோ ஜீகன்பால் என்று சொன்னால் யாராலும் மறுக்க முடியாது. 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தெருவுடைய பேர் வந்து கிங் ஸ்ட்ரீட், ராஜவீதி. அந்த தெருவுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குயின் ஸ்ட்ரீட், ராணி வீதி. இந்த தெருக்களிலே தமிழர்கள் நடக்கக்கூடாது என்று சட்டம் போட்டவர்கள் தான் டென்மார்க்காரர்கள். ஜீகன்பாலுக்கு வருவதற்கு முன்பதாக இருந்த நிலை என்னவென்றால் எந்த ஒரு கட்டடங்களும் கிடையாது. ஒரே ஒரு கட்டடம் இருந்துச்சு. அந்த கட்டடம் 1700 கட்டப்பட்ட முதல் ப்ராட்டஸ்டன்ட் ஆலயமாகிய அங்க இருக்கிற எதிரே இருக்கின்ற ஜயன் ஆலயம். இன்றைக்கு இந்த ஜயன் சர்ச் சிஎஸ்ஐ திருச்சி தஞ்சாவூர் கண்ட்ரோலில் இருந்து இயக்கப்படுகிற ஒரு ஆலயம். ஆனால் ஜீகன்பால் வர நாட்கள் அந்த ஆலயம் இருந்துச்சு. ஆனால் உண்மையாலே போதிக்கிற போதகர்கள் யாரும் இல்லை. இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டே கிறிஸ்டியன் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கோயிலுக்கு போயிட்டா எல்லாம் முடிஞ்சிடும் நினைச்சிட்டு இருக்கோம்ல. சத்தியத்தை சத்தியமாக போதிக்கப்படுகின்ற ஊழியக்காரர் இன்னைக்கு யாரும் இல்லை. ஆனால் 300 வருஷத்துக்கு முன்னாடி ஜீகன்பால் என்ற மிஷனரி வந்த பிறகு முதல் முறையாக சத்தியம் சத்தியமாக போதிக்கப்படுகிறது. இன்னைக்கு கூட நிறைய பேர் என்ன பண்ணலாம், தடிக்கு விழுந்தா 1008 திருச்சபைகள் இல்லை, விசுவாசிகள் குறைவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஊழியர்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். சென்னை கிறிஸ்தவ கல்லூரிக்கு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், அதுலேருந்து வேளச்சேரி இருக்கிற இடம் வரைக்கும் தான் ஆசியாவிலே அதிகப்படியான திருச்சபைகள் இருக்கிறதாக ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அதிகப்படியான சர்ச்சஸ் சென்னையில் தான் இருக்குது. எங்கே இருக்குது? மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்லேருந்து வேளச்சேரி வரைக்கும். ஆனால் அத்தனை திருச்சபைகள் இருந்து ஆத்துமாக்கள் குறைவாக தானே இருக்கிறோம். இன்னும் 2% 3% உள்ளாக தானே இருக்கின்றோம். யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்றைக்கு எவ்வளவு கடின பாடுகள் மத்தியில் பர்த்தலோமியோ ஜீகன்பால் ஐயா வந்து சத்தியத்தை சத்தியமாக போதிப்பதற்காக களமிறங்குகிறார்கள். இன்னைக்கு அது எப்படி ஆயிடுச்சுன்னா, திருமறை வசனத்தை நமக்கு ஏற்றார் போல எடுத்து பேசுகின்ற ஊழியர்கள் பெருகிவிட்டார்கள். ஆசீர்வாதமாக பேச வேண்டும் என்கிற எதிர்பார்க்கிற மக்களும் பெருகிவிட்டார்கள். அதனால இப்ப என்ன நடக்குதுன்னா, யோவான் ஸ்நானகர் மாதிரி ஒரு ஊழியக்காரனுக்கு பார்க்க முடியும். ஒரு சர்ச்சில் வந்து விரியன் பாம்பின் குட்டிகளே அப்படின்னு சொன்னா பிரச்சனை ஆயிடுங்க. அப்படிதான் ஆயிடும். அப்படிதான் போகுது. நாத்தான் தீர்க்கதரிசியை பார்த்து தாவீதை பார்த்து இந்த தப்பு செஞ்சது நீதான் அப்படின்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு? அதுதான் உண்மையான செய்தி. அதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனவேதான் ஆண்டவருடைய வருகையில மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது சொல்கிறார். இந்த செய்திகளை நமக்கு அறிவித்தவர்களே இந்த மிஷனரிகள் தான். சும்மா ஆசீர்வதிப்பார். என்ன ஆசீர்வதிப்பார்? இஸ்ரவேலை ஆசீர்வதித்து தான் கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது தான் கடவுளுக்கு பிரியம். ஆனால் இந்த மிஷனரிகள் வந்த பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் என்றால் யார் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு எல்லாம் திருச்சபைகள் அந்நிய பாஷை பேசினா பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கும். சரி, ரைட், அதை யாரும் மறுக்கல. ஆனா உண்மையான பரிசுத்த ஆவியானவர் வந்தா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யோவான் நட்சத்திரம் சொல்றாரு. அவர் வந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு இந்திய திருச்சபைகளே தேவைப்படுகிறது. சும்மா பரிசுத்த ஆவியானவர் கரகோஷம் போட்டுவிட்டு அந்நிய பாஷையை பேசிவிட்டு மட்டும்தானா பரிசுத்த ஆவியானவர்? அது பரிசுத்த ஆவியானவர் தான், அது அடையாளமான பரிசுத்த ஆவியானவர். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் செயல்பாடை குறித்து யோவான் நட்சத்திரத்தில் பார்க்கின்ற போது எந்த ஒரு திருச்சபையில பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற செய்தி இருக்கிறதோ அங்குதான் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகின்றவராக இருக்கிறார். இதை முதலாக நமக்கு தெரிவித்தவர்களே இங்கு உறங்கிக் கொண்டிருக்கிற பர்த்தலோமியோ ஜீகன்பால் ஐயா. இன்னைக்கு கூட நம்ம எப்படி ஆயிட்டோம்னா, ஜெபம் பண்ணிட்டு ஆசீர்வாதமான ஒரு வசனம் வேணும்னு எங்க திருப்பி பார்க்கிறோம்? பைபிள் எங்க மாத்திருக்கிறோம்? எங்க திருக்கிறோம்? நடுப்பகுதியில் தான் நிற்கும். அங்கதான் நமக்கு வசனம் இருக்குது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து கொடுக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எல்லா வசனமும் அங்கதான் இருக்குது. ஏன் கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு வெளிப்படுத்த விஷயத்தை திருந்து பாருங்களேன். இதோ சீக்கிரமாக வருகிறேன். ஆண்டவரே நீங்க கொஞ்சம் லேட்டாவே வாங்க, நான் இன்னும் ஆயத்தமாவே இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற கிறிஸ்தவர் தான் பெருகிட்டோங்க.
இன்னைக்கு நாமும் என்ன ஆயிட்டோம், அதுக்கு அடிக்ட் ஆயிட்டோம். ஆசீர்வாதமா யாராச்சும் 4 வசனம் சொன்னா போதும், அதெல்லாம் இன்னைக்கு கதைக்காவது சகோதர சகோதரிகளை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலையில தான் இருக்கும். ஒரு ஞானஸ்நானத்தை பத்தி பேசினா ஒவ்வொரு சபைக்கும் எவ்வளவு ஒரு வாக்குவாதம் வருதுல்ல. ஆண்டவர் சொல்றாரு, ஞானஸ்நானம் 2வது, மனம் திரும்ப தான் முன்னாடி. நீ எப்படி வேணாலும் ஞானஸ்நானம் எடுத்துக்கோ, முழுகு இல்ல திருச்சி எப்படியாச்சும் எடுத்துக்கோ, ஆனால் மனம் திரும்புதல் இல்லை என்றால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நானும் போக முடியாது, நீங்களும் போக முடியாது. இதுதான் ஆண்டவருடைய செய்தி, இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய செய்தி. ஆனா நீங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஞானஸ்நானத்துல சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். இல்லங்க, இந்த சர்ச்சையில் நாங்க முழுகிதான் எடுக்கணும். நீ முழுகி எடு, முழுகாம எப்படி வேணாலும் எடு. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ முதல்ல மனம் திரும்பு. நீ முதல்ல மனம் திரும்புகின்ற ஒரு நிகழ்வு வாழ்க்கையில் இருந்தால் மாத்திரம்தான் இயேசுவை இந்த உலகத்திற்கு பிரதிபலிக்க முடியும். அதை சொன்னவர்கள் நம்முடைய மிஷனரிகள். காந்தியடிகள் சொல்றாரு, ஐ லவ் கிரைஸ்ட் பட் ஐ ஹேட் கிறிஸ்டியன் பீப்புள் என்று சொல்லுகிறார். நான் இயேசுவை நேசிக்கிறேன், ஆனால் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களை நான் வெறுக்கிறேன். காரணம், எந்த ஒரு கிறிஸ்தவரும் இயேசுவை பிரதிபலிக்காத நிலையில் தான் கிறிஸ்தவர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு பாடல் வரி உண்டு. அந்த பாடல் என்ன சொல்லுகிறதா, டி மைனர் பண்ணுகிறது, கிறிஸ்தவர் என்னை அழைக்காதே நண்பா, கிறிஸ்தவர் என்னை அழைக்காதே. இந்த பாடலாசிரியர், தயவுசெய்து இந்த கிறிஸ்தவம் சொல்லாதீங்க. நாங்கள் ரொம்ப ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், நாங்கள் லுத்தரன் சர்ச்சுக்கு போற கிறிஸ்தவர்கள், நாங்கள் சிஎஸ்சி சர்ச்சுக்கு போற கிறிஸ்தவர்கள், நாங்கள் பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கு போற. நீங்க எந்த கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இயேசுவை பிரதிபலிக்காத யாரும் கிறிஸ்தவர்களே கிடையாது. அதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த பாடல வரியை அவர் எப்படி எழுதுகிறார், ஆலயத்தில் என்னை கம்போரெல்லாம் ஆராய்வன் ஒரு பக்தன் என்பார். அப்படி எழுதினவரு அடுத்த 2 வரியை சொல்றாரு, ஆபீஸில் வந்தென்னை பார்த்து விட்டார், ஐயோ இவன் ஒரு எத்தன் என்பார், அதனால் கிறிஸ்தவன் என்னை அழைக்காதே நண்பா, கிறிஸ்தவன் என்னை அழைக்காதே அப்படின்னு எழுதி முடிப்பார். ஆலயத்துக்கு வந்தா பார்த்தா இவர் தான் அல்லேலூயா பொருட்கள் முன்னாடி நிற்கிறாரு. நான் ஆபீஸ்ல போய் பார்த்தா இவர் தான் முதலாவது லட்சம் வாங்குறாரு. அப்ப சொல்லுவோம், நீ எங்கே கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்றால் நீ பணி செய்கின்ற இடத்திலே தான் கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இயேசுவை நமக்கு காண்பித்தவர்களே இந்த மிஷனரிகள் தான். சரி, இப்ப நான் ஜீகன் பால் கையை பற்றி நேரடியாக இல்லை போயிட்டு இருந்தா ட்ராக் மாதிரி போயிட்டு ஜீகன் பால் கையா. இந்த ஜீகன் பால் கையா எந்த நாட்டில் சார்ந்தவர் தெரியுங்களா? எந்த நாட்டுக்கு? ஜெர்மன் தேசத்தை சார்ந்தவர். ஜெர்மன்ல புல்ஸ்லீஸ் அப்படிங்கிற ஒரு ஊர், அது ஒரு சாதாரண ஒரு கிராமம், எளிய குடும்பம். அந்த எளிய குடும்பத்தில் பிறந்த பிள்ளை தான் ஜீகன் பால். ஜீகன் பால் கையாவுக்கு 6 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா மறிக்கின்ற ஒரு தருவாயில் இருக்கிறார்கள். பிள்ளைகளெல்லாம் அழைச்சிட்டு வந்து, நான் மறிக்க போகிறேன், ஆனால் மறிப்பதற்கு என்பதாக ஒரு பெரிய பொக்கிஷத்தை நான் கையில் கொடுத்து போறேன், அந்த பொக்கிஷம் வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் பயன்படுத்தியிருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து கொடுத்து, இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பொக்கிஷம் என்று சொன்னார். அந்த பொக்கிஷத்தை கையில் தொட்ட பிறகுதான் ஜீகன் பாலுடைய வாழ்வு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா! அந்த பரிசுத்த வேதாகமத்தின் தாய் இதுதான் பொக்கிஷம் என்று சொன்ன பிறகு அவருக்குள்ளாக ஒரு பெரிய தரிசனம், இந்த பொக்கிஷத்தை இன்னொரு நாட்டிலே நான் போய் அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பெரிய தரிசனத்தை கடவுள் ஜீகன் பால்களோட வாழ்க்கையில தன்னுடைய 6 வயதிலே தன்னுடைய தாயின் மூலமாக கொடுத்திருக்கிறார். அவங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணுவாருங்களா? அவங்க அப்பா கொஞ்சம் வித்தியாசமான மனிதர். எல்லாம் செத்து போனா இந்த காஃபின் பாக்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வருவாங்கல்ல, கருப்பு கலர் பெட்டி, ஏன்னா செத்த பிறகு தான் எடுத்துட்டு வருவாங்க. இவர் உயிரோடு இருக்கும்போதே வீட்டில் பெட்ரூம்ல ஒரு ஓரமாக அவர் செஞ்சு வச்சிருப்பாராம். அப்பப்போ இவர் டைம் கிடைச்சா அதில் போய் படுத்து தூங்கிட்டு வருவாராம். ஆனால் பைத்தியக்காரா, யாராச்சும் காஃபின் பாக்ஸ் எப்போ எடுத்துட்டு வருவாங்க? கள்ள தோட்டத்துக்கு முன்னாடி போதான் எடுத்துட்டு வருவாங்கன்னு பார்த்தா இவர் அப்போ சொல்றாரு, இல்லை நான் கடைசியாக போகிற ஒரு சூழல் வந்தால் இதில் தான் நான் போகிறேன், ஆனால் அதிகமாக அதில் நான் படுத்து உறங்கி கொண்டால் நல்லது என்று சொல்லுவாங்க. அது தப்பு ரைட் என்று தானே அவருக்குள்ளார விசுவாசம். ஒரு நாள் நான் மறிக்க போகிறேன், ஒரு நாள் நான் மறிக்க போகிறேன். நீங்க நிறைய பேர் தான் நினைச்சிட்டு இருக்காங்க நமக்கு சாவே கிடையாதுன்னு நினைக்கிறோம். எந்த தைரியத்தில் நீங்களும் நானும் அலாம் வைக்கிறோம்? எந்த தைரியத்தில் தெரியல, நாளைக்கு எந்திரி போமான்னு தெரியாது. ஆனாலும் என்ன பண்றோம்? 5 மணிக்கு ஒன்று, 5:30 மணிக்கு ஒன்று, 6 மணிக்கு ஒன்று. ஆண்டுடைய கிருபை இருக்குமே என்றால் தான் இந்த அலாரத்திற்கு வேலை வரும் இல்லையா? ஆனால் நாம் இந்த உலகத்திற்கு கடந்து செல்கின்ற மனிதர்களாக இருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளும். ஜீகன் பால் கையா அப்படிப்பட்டவர். சரி, இதெல்லாம் இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா மரித்து போயிடுறாங்க.
சின்ன வயசுல இருக்கின்ற போதே ஆண்டுடைய அந்த விசுவாசத்தில் ஈர்க்கப்பட்டவராக இறையியல் எல்லாம் முடித்து ஊழியத்திற்கு ஆயத்தமாக இருக்கின்ற போது ஒரு 400 வருஷம் வரலாறு இந்த தரங்கம்பாடி இருக்குது. இந்த 400 வருஷத்து வரலாறு என்னவென்றால், 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோஸ்டல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கடற்கரை, இதெல்லாம் வெளிநாட்டுக்காரர்களாலே இது ஆளப்பட்ட ஒரு சூழல். நீங்கள் வேளாங்கண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியருடைய காலனி, பக்கத்தில் காரைக்கால் இருந்து பார்த்தீங்கன்னா இது பிரெஞ்சு காலனி. இன்றைக்கும் காரைக்காலுக்கு பிரெஞ்சுக்கும் பயங்கர ஒரு லிங்க் இருக்கு. இந்த தரங்கம்பாடி என்பது ஒரு டென்மார்க் காலனி ஒரு இடமாக இருக்கிறது. இந்த டென்மார்க்காரர்கள் 400 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இறங்கி இந்த இந்திய தேசம் நல்ல வளமான தேசமாக இருக்கிறதுனால இங்கிருந்து நம்ம பிஸ்னஸ் செய்வோம்னு சொல்லிட்டு இறங்குகிறார்கள். அப்போது இறங்கி இந்த இடத்துல யாருடையதுன்னு கேட்கின்ற போதுதான் இது தஞ்சாவூரை ஆண்ட ரகுநாத நாயக்கர் என்கின்ற ஒரு சிறு குறுநில மன்னனுடையது. அவர்கிட்ட போய் இந்த இடத்த நாங்கள் குத்தகைக்கு எடுத்துக்கிறோம், இதுக்கு நாங்கள் விலைக்கு கூட வாங்கிக்கிறோம், இங்கிருந்து நாங்கள் வியாபாரம் செய்ய போகிறோம், ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறோம், உங்களுக்கு வேண்டியது நாங்கள் எங்கள் நாட்டில் கொடுக்குறோம், எங்கள் நாட்டில் இங்கே தேவையானதை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், சரி நீங்கள் எடுத்துக்கிட்டார். அன்றையிலிருந்து கிட்டத்தட்ட 1620 இந்த தரங்கம்பாடி பகுதி டென்மார்க்காருடைய வசமாகிறது. அதிலிருந்து இவர்கள் என்ன செய்கிறாருன்னா ஒரு 100 வருஷம் 1620 கிட்டத்தட்ட 700க்கு மேலே வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க ஆட்சி செய்யறாங்க. இந்த ஆட்சி செஞ்சதுல ஒரு 14 கிங் ராஜா வந்து இந்த தேசத்தை ஆட்சி செய்யறாரு. இங்கிருந்து இந்திய தேசத்தை டென்மார்க்ல இருந்து அரசர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அதில் மிக முக்கியமானவர், நான் சொல்லும் பேர் வந்து வரலாற்று புத்தகத்தில் தேடினாலும் பார்க்க முடியாது. நான் சொல்லுகின்ற ஒரு சில தகவல் வரலாற்று புத்தகங்களே கிடையாது. காரணம் என்னென்றால் இந்த இந்திய நாட்டில் ஒரு கிறிஸ்தவர் வந்தார் என்பதற்காகவே இந்த இந்திய நாட்டில் திட்டமிட்டபடி மிஷனுடைய வரலாறு மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களிலிருந்து நீங்கள் வருகிறதுலாம் இந்த தோண்டி எடுத்து இந்த வரலாற்றை திரும்பி பார்க்கணும். இதெல்லாம் இது புதைக்கப்பட்டது, இதை மீண்டும் தோண்டி எடுக்கின்ற ஒரு நெறிய கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அப்போ இந்த வரலாற்றை இருந்து பார்க்கும்போது ஜீகன் பால் கையா என்ன செய்கிறார், அங்கிருந்து ஆயத்தமாக இருக்கிறார். ஆயத்தமாக இருக்கிற போது பலவிதமான இடர்பாடுகள் மத்தியில் இவர்கள் என்ன பண்றாரு, டென்மார்க்காரர்கள் ஆட்சி செய்கிறார். அந்த மன்னனுடைய பேர் நான் சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அவருடைய பேர் வந்து 4ஆம் ஃப்ரெட்ரிக். அந்த 4ஆம் ஃப்ரெட்ரிக் தான் இந்தியா உண்மையாகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் இந்த மிஷனரிக்காக ஆண்டவருக்கு அந்த மன்னனுக்காக நன்றி செலுத்தும். இந்த மன்னன் தான் தெரியும், ஜீகன் பால் கையா தெரியும். ஆனால் ஜீகன் பால் கையாவுக்கு பின்னாடி இருந்து நீ இந்திய நாட்டுக்கு போன சொன்னது டென்மார்க் மன்னன் 4ஆம் ஃப்ரெட்ரிக் என்கின்ற ஒரு மன்னன். இந்த மன்னனுடைய பேர் தான் இந்த ஆலயத்துக்கு மேலே இன்னைக்கும் இருக்கும். அந்த மன்னன் என்ன பண்றாருன்னா அவங்க அம்மா அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எப்போ பார்த்தாலும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்தியாவில் ஒரு நற்செய்தியாளர் அனுப்புங்க, ஊழியத்தை செய்யுங்க என்று சொன்னபோது யார் ஊழியத்திற்கு ஆயத்தமாக இருக்கு என்று சொன்னபோது டென்மார்க் நாட்டில் ஒருத்தரும் போல. அப்போ பக்கத்தில் இருக்க ஜெர்மன் தேசத்திலிருந்து ஒருத்தர் போக தயாராகிறார். அவருடைய பேர் தான் பர்த்தலோமியோ ஜீகன் பால். அவர் கூட வந்தவருடைய பேர் அவர் ஹென்றி பிரிச்சோ. ஜீகன் பால் இந்த மண்ணில் இறங்குகின்ற போது அவர் வயசு 23 வயசு, ஒரு வாலிபராக ஒரு தரிசனத்தோடு இருக்கிறார். அங்கு ஆர்டர்லாம் கொடுத்துட்டாங்க, ராயல் மிஷனரி நீங்கள் போங்க, உங்களுக்கு சரியான மரியாதை கிடைக்கும். ஆனால் இங்கு வந்து இறங்குகிறார்கள். இந்த இந்திய நாட்டில் வா என்று சொல்லுவதற்கு ஜீகன் பால் ஒரு ஆள் கிடையாது. அனாதையை போல இந்த கடற்கரையில் ஒரு நாள் முழுவதும் சுடுமணலிலே நிற்க வைக்கப்படுகிறார்கள். அதற்கு தான் ஒரு அடையாளமாக அங்கு ஒரு கிராஸ் வைக்கப்பட்ட ஒரு சிலை. காரணம், ஜீகன் பால்கையை ஏற்றுக்கொள்வதற்கு வாங்கன்னு சொல்வதற்கு யாருமே கிடையாது. ஊழியத்தில் ஒரு ரெகக்னேஷன் கிடையாது, ஊழியத்தில் ஒரு வெல்கம் கிடையாது. ஆனாலும் அவர்கள் ஒரு தரிசனத்தோடு இங்கே இருந்து அன்றைக்கு இரவு ஒரு போர்ச்சுகீஸ் வீட்டில் தங்குறார். அடுத்த நாள் காலையிலிருந்து நாம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், எவனோ நம்மளை கூப்பிட மாட்டோம், போய் ஸ்ரீலங்கா பக்கம் போயிருப்போம். நான் என்ன பண்ணாலும் ஒரு திட்டமிடுகிறார். இந்த இந்திய தேசத்திற்காக ஆண்டவரை அனுப்பியிருக்கிறார். இந்திய நாட்டு மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானித்து முதல் செய்த காரியம் என்னவென்றால், இந்த மக்கள் பேசுகின்ற மொழி என்ன என்று சொல்லி அந்த மொழியை அவர் அறிந்து தமிழ் மொழியை முழுமையாக அவர் கற்றுக்கொள்கிறார். ஒரு வருஷத்தில் தமிழில் பேசுகிறாரு, தமிழில் எழுதுகிறாரு, தமிழில் மொழிபெயர்க்கின்ற ஒரு அளவிற்கு திறமையை கடவுள் கொடுக்கிறார். எப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலே கிடையாது. கடவுளுடைய பெரிய கிருபை. இந்தியாவை ஆண்டவர் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஜீகன் பாலுக்கு அவ்வளவு பெரிய தமிழ் புலமையை கொடுக்கிறார். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு இவர் இங்கே இருக்கின்ற டென்மார்க்காரர்களை சந்தித்து, கவர்னராக சந்தித்த ரைட்டு, ஏதோ தெரியாமலே ராஜா என்ன பண்ணுறாங்களா அனுப்பிச்சிட்டார், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இங்கே இருக்கிற ஆலயத்தில் போய் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஜயன் சர்ச், அது 1770 கட்டப்பட்ட ஒன்று, அங்கே போய் வேலை செய்கிறாங்க. வந்து உள்ளார பார்க்குறாங்க, ஒரு தமிழரையும் காணவில்லை. ரொம்ப ஷாக்காகிறார் ஜீகன் பால். நான் இந்தியாவுக்கு வந்ததே இந்த நாட்டினுடைய மக்களுக்காக, இந்த பகுதியில் வாழ்கின்ற தமிழர்களுக்காக. ஒரு தமிழர் கூட ஆலயத்துக்குள்ள. ஏன்னா இந்த தமிழர்கள் இந்த தெருவில் நடக்கக்கூடாது, இந்த ஆலயத்துக்குள்ளார வரக்கூடாது அப்படின்னு சட்டம். ஒரு வருஷம் தான் அவரால் வேலை செய்ய முடிச்சு. இங்கிருந்து வெளியிலே போகின்றார். ஒரு சிறு இடத்தை தமிழில் முதல்ல அவர் கற்றுக்கொள்கின்றார். தமிழ் மக்கள் எங்கே இருக்கிறாங்க தேடி போகிறார். ஊருக்கு வெளியில் இருக்கிறாங்க,
சரியான ஆடை கிடையாது, சரியான உணவு கிடையாது. அவர்களை சந்தித்து அவரோடு பேசுகிறார். இயேசுவை பற்றி அறிவிப்பதற்கு முன்பதாக அவங்களுக்கு சாப்பாடு இல்லாத நேரத்தில் இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஸ்கூலே கிடையாது, இந்தியாவில் ஸ்கூல் சிஸ்டமே கிடையாதுங்க. அப்போ முதலாவது இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சின்ன திண்ணை பள்ளியை அவர் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அந்த பிள்ளைகள் ஒரு 18 பேரை கூட்டு ஒரு திண்ணை பள்ளியை அங்கே துவங்குகிறார். இங்கே இருக்கிற 4வது தெருவில். அந்த இடம் இப்போது பிஜேஎம் பள்ளி, பிஷப் ஜான்சன் மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு திண்ணை பள்ளியை உருவாக்கி அந்த மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு ஆனா, ஆவனா, ஈனா என்று சொல்லி தமிழ் எழுத்துக்களை மண்ணிலே அவர் எழுதி இவரும் சேர்ந்து கற்றுக்கொள்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், இது நான் சொல்ல போகிற இந்த வரலாறு புத்தகத்தில் இல்லை. 1975ஆம் ஆண்டு தான் முதல் முறையாக நம்முடைய கர்ம வீரர் காமராஜ் ஐயா இந்த பிள்ளைகளுக்காக, ஏழை பிள்ளைகளுக்காக என்னத்தை உருவாக்குறாங்க? சத்துணவு திட்டத்தை உருவாக்குறாரு இல்லை. ஆனால் 300 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவன் பால் ஐயா பள்ளிக்கூடத்தை தொடங்கிட்டு இந்த பிள்ளைங்களாம் வீட்டுக்கு போனால் சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டு 1976க்கு பிறகு இங்கு 8, 9 தமிழ் பள்ளிக்கூடத்தை உருவாக்கும் போது முதல் முறையாக ஆசியாவில் சத்துணவு திட்டத்தை, சத்துணவுன்னு பேருங்க, மதியான உணவு கொடுக்கிறவங்க யார் இருக்காங்க? மிஷனரிகள் தான் முதல்ல உணவு கொடுக்குறாங்க. இந்த வரலாற்றை நீங்கள் சொன்னீங்கன்னா இந்தியாவில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா 300 வருஷத்துக்கு முன்னாடி தமிழருக்கு ஒரு கோயில் கட்டியவர், 300 வருஷத்துக்கு முன்னாடி தமிழருக்கு ஒரு ஸ்கூலை கட்டியிருக்க மாட்டாரா? 300 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலை கட்டினவர் அன்னைக்கு சாப்பாடு இல்லாதவருக்கு சாப்பாடு கொடுத்துருக்க மாட்டாரா? அவர் தான் முதலாவது சத்துணவு திட்டத்தை, விளம்பரமே இல்லாமல் மதிய உணவு திட்டத்தை துவங்கினார். பள்ளிக்கூடத்தையும் அவர் தான் துவங்கினார். சத்துணவு கொடுக்கிறார் மக்களுக்கு. பெண்கள் எல்லாம் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது. இன்னைக்கு கூட என்ன சொல்லுவாங்க? அடுப்பூது பெண்களுக்கு வடிவு. ஆனால் இந்த நாட்டில் ஒரு குடியரசுத் தலைவராக ஒரு பெண் இருந்திருக்காங்க, ஒரு பிரதம மந்திரியாக பெண் இருந்திருக்காங்க, ஒரு முதலமைச்சராக பெண் இருந்திருக்கலாம். காரணம் என்னன்னா, அன்னைக்கு மிஷனரிகள் செய்த அந்த பணிகள் தான் இன்றைக்கு இந்தியாவில் பெண்கள் எல்லாம் வெளியில வரலாம். இன்னைக்கு கூட அதனுடைய பெரிய வளர்ச்சி என்ன பார்த்தீங்கன்னா, எந்த சர்ச்சுக்கு போனாலும் யார் அதிகமாக இருப்பாங்க? பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. எந்த சர்ச்சுக்கு போனாலும் பெண்கள் அதிகமாக. ஆண்கள் எங்கே போனாங்கன்னு தெரியாது, தேடிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க எல்லாம். அந்த அளவிற்கு காரணம் என்னவென்றால், இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பெண்கள் அன்றைக்கு கேட்டார்கள். ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது. அதெல்லாம் தொடர்ந்து நடைபெற்றிருக்கும் போது இந்த மக்களுக்காக இவர் என்ன செய்கிறாங்க? பணி செய்கிறார். வெளியில வருகிறார். வெளியில வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, அந்த மக்களுக்கு ஒரு சின்ன சர்ச்சை கட்டார். அந்த மக்களுக்கு போய் பேசுகிறார், இயேசுவை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். பாருங்க, ஒரு மனுஷன் வந்து 1706 வந்து 9-10 என்ன பண்ணாரு? ஞானஸ்தானம் கொடுத்து ஒரு பெரிய கூட்ட மக்களை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்துகிறார். அவர் அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷம் மெசேஜ்லாம் கொடுத்துருக்க மாட்டார். சிம்பிளாக போய் சொல்லியிருப்பாரு, ஜீசஸ் லவ்ஸ் யூ. இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி இருக்காது. அவங்களுக்கு அதை தான் சொல்லியிருப்பாங்க, இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உனக்காக வந்தார் என்ற செய்தியை நமக்கு அறிமுகப்படுத்தி அந்த மக்களை அன்பின் நிமித்தமாக ஈர்க்கிறாங்க. அன்பாலே இணைக்கப்பட அவங்க இந்த தெருவில் நடக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. நான் உனக்கு இந்த தெருவில் நடக்க வைக்கிறேன். உனக்கு சர்ச்சில் உட்காரக்கூடாதா? யார் சொல்றா? டென்மார்க்கார சொல்றாங்க. நான் உனக்கு சர்ச்சை கட்டித்தரேன்னு சொல்லிட்டு அப்படி கட்டப்பட்ட இந்த ஆலயம் தான் இந்த புது எருசலேம் ஆலயம். நீங்கள் அமர்ந்திருக்கிற ஆலயம், எந்த தமிழ் மக்கள் வெளியே துரத்தப்பட்டு ஊரை விட்டு வெளியே துரத்தப்பட்டார்களோ அந்த மக்களுக்காகவே ஒரு ஆலயத்தை கட்டி அந்த மக்களை வந்து இங்கு அழைத்து வந்து இந்த 1718ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தை திருவிழப்படுத்துகிறார். தமிழர்களுக்கான முக்கியம் இல்லை. அவர் வந்து ஜெர்மன் தேசத்திலிருந்து வந்த அறிஞராக, ஜெர்மானியராக இருந்தாலும் அவர் இங்கே வந்த பிறகு தமிழ்ல பேச ஆரம்பிக்கிறார். எப்போ தமிழ்ல பேச ஆரம்பிச்சாரோ ஜெர்மன்ல பேசுறத நிறுத்தி விடுறார். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா எங்க பிள்ளைங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க, எங்க பிள்ளைங்க ஆஸ்திரேலியா இருக்காங்க, பாருங்கள் ஐயா தமிழே தெரியாது. கேவலம் கூட கேவலம். தமிழே தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப பெருமையா பேசுவோம். எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஏங்க, அங்க ஒருத்தர் ஜெர்மானியர் இங்கே வந்து ஜெர்மன் மொழியை நிறுத்திவிட்டு தமிழ்ல பேச ஆரம்பிச்சு இந்த மக்களுக்கு எப்படியாச்சும் தமிழ் வேதாகமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார். 1712 கடவுளுடைய பெரிய கிருபையினாலே ஆதியாகமத்திலிருந்து ரூத் வரைக்கும் உள்ள புத்தகத்தை மொழிபெயர்க்கிறார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் மொழிபெயர்த்து விடுகிறார். மொழிபெயர்த்த அந்த புத்தகங்களை என்ன பண்றாருன்னா, முதலாக ஆசியாவில் என்ன பண்றாருன்னா அதை மொழிபெயர்த்து வேண்டும், அதை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி தான் கற்றுக்கொண்ட தமிழை வைத்துக்கொண்டு அதை மொழிபெயர்க்கிறார். ஆனால் அது ஒரு புத்தக வடிவிலே வர வேண்டும் என்றால் அதுக்கு பேப்பர் வேணும், அதுக்கு பிரிண்டிங் மிஷின் வேணும். உடனே ராஜாவுக்கு கடிதம் எழுதி ஒரு பிரிண்டிங் மிஷின் வேணும் எங்களுக்கு போது அந்த காலத்தில் இருக்கப்பட்ட அந்த பிரிண்டிங் மிஷினை இங்கே அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது என்ன ஒரு துரதிருஷ்டவசமாக ஒரு அன்பார்ச்சுனேட், இங்கே வந்துருச்சு கப்பல் வந்துருச்சுன்னு போய் மிஷினையும் அவரே ஆப்ரேட்டர் கூப்பிட போகலான்னு பார்த்தா ஆப்ரேட்டர் பாதி வந்து இறந்து போயிட்டாரு, கடவுள் தூக்கி போட்டாங்க. வெறும் மிஷின் மாத்திரம் தான் வரும்.
பயங்கர ஏமாற்றங்கள். அப்படியே அவர் நொந்து போய் விடுகிறார். அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, இனிமேல் ஃபாரின்ல இருந்து வர ஹெல்ப் வச்சு நம்ம செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம யோசிக்கிறது மேல ஆயிப்போச்சு. அன்னைக்கு அவங்க யோசிச்சாங்க, இனிமேல் ஃபாரின்ல இருந்து ராஜா அனுப்புவாங்க, ராணி அனுப்புவாங்க சொல்ல முடியாது, நம்மளே என்ன பண்ணணும், இதெல்லாம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு ஃபுல் ஸ்ட்ரீட்ஸ்ல அவருடைய ஒரு வீடு, அவருடைய நிலம் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் விற்று என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தரங்கம்பாடிக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு. இன்னைக்கு திருச்சபைக்கு 1000 கோடி சொத்துக்கள் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னா, அன்னைக்கு மிஷினரிகள் தன்னுடைய சொந்த இடங்களெல்லாம் விற்று இங்கே அனுப்புங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இவ்வளவு சொத்துக்களையும் நாம் பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்ன பண்ணுறாருன்னா, இந்த விஷயமே எப்போ தெரியும்னா 2010 இப்போ பேராயராக எங்கள் திருச்சபைக்கு பேராயராக இருக்கிற ரைட் ரெவரண்ட் டாக்டர் கிறிஸ்டியன் சாம்ராஜ்யா அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இருந்தாங்க. நம்ம சந்தோஷ் பாஸ்டர்லாம் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட், அவர் பிஷப் ஐயா. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹல்லே பல்கலைக்கழகத்துக்கு விசிட் போகும்போது ஒரு சைன் பண்ணியிருக்கிறாங்க, பர்த்தலோமியோ சீகன்பால்னு ஒரு கடிதம். என்ன பண்ணாரு, பர்த்தலோமியோ சீகன்பால் சைன் போட்டிருக்காங்க, இந்த லெட்டர் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் படித்து பார்க்குறாரு. ஜெர்மனியில் லெட்டர், ஜெர்மனிக்கு தெரியும், அதெல்லாம் முதல்ல போட்டுக்குது. தரங்கம்பாடியிலே ஆலயம் கட்டுகிற திருப்பணிகள் பல தடைகள் இருக்குது, சரியான பண வரவுகள் ராஜா கிட்ட வரல, அது வர்றபடி வரட்டும், அதற்கு முன்னாடி புலிஸ் என்னோட வீட்டை விற்றுருங்க, என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் விற்று அதை என்ன பண்ணுங்க, தரங்கம்பாடி மிஷனுக்கு அதை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி முதல் கடிதத்தை 2010 தான் 1700களில் எழுதப்பட்ட 708-10 எழுதப்பட்ட அந்த கடிதம் 2010 தான் மொழிபெயர்க்கப்பட்ட பிறகுதான் தெரிகிறது இன்றைக்கு இந்தியாவில் இவ்வளவு சொத்துக்கள் இந்த திருச்சபைகளுக்கெல்லாம் இருக்கிற. தென்னிந்திய திருச்சபையாக இருக்கட்டும், லுத்தரனாக இருக்கட்டும், அட்வென்ட்டாக இருக்கட்டும், அல்லது ஆங்கிலிக்கனாக இருக்கட்டும், இவ்வளவு சொத்துக்கள் எல்லாம் மிஷனரி கொடுத்திருக்கிறார். நம்முடைய சொத்துக்களை எல்லாம் விற்று தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டது. நீங்கள் திருநெல்வேலி பக்கம் பார்த்தீங்கன்னா ஜான் சாரா டக்கர்னு ஒரு கல்லூரி இருக்குல்ல, சாரா டக்கர் அம்மா இந்திய நாட்டுக்கே வரல, அவங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு விமன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜான் டக்கர் வரும்போது தன்னுடைய நகைகள் எல்லாம் கலட்டி இது இந்தியாவிலே திருநெல்வேலியில் இருக்கிற மக்களுடைய படிப்புக்காக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினதுனால தான் இன்றைக்கு 10 லட்சம் பெண்கள் சாரா டக்கர் கல்லூரியில் படித்திருக்கிறார்கள். இதுதான் மிஸ்டரி வரலாறு. ஒரு ஐடாஸ்கர் அம்மா அவர்கள் தன்னுடைய தகப்பனார் பெண் பிரசவம் பார்க்கக்கூடாது என்ற நிலையிலே அநேகம் பெண்கள் இறந்து போனார்கள். அதனால இவங்க என்ன பண்ணாங்க, போய் டாக்டருக்கு படிச்சுட்டு முதலாக துவங்கப்பட்ட ஒரு கல்லூரி தான் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் மிஷனரிகள் வரலாறு. சீகன்பால் கையாவை மாத்திரம் நான் சொல்லல, அவர் பின்னாடி ஒவ்வொரு மிஷனரியாக இருக்கட்டும். கல்கத்தாவில் இருக்கிற வில்லியம் கேரை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு மோசமான ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம், ஒரு சகோதரனுடைய கணவர் இறந்து விட்டால் அந்த சகோதரியை தீயிலே போட்டு கொளுத்துகின்ற உடன்கட்டை ஏறுகின்ற பழக்கம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. நீங்க வரலாற்று புத்தகத்தை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த உடன்கட்டை ஏறுகின்ற பழக்கத்தை எதிர்த்து நிறுத்தியவர் யார் என்று சொன்னால் யாரும் பேர் இருக்குங்க, ராஜாராம் மோகன் ராய் பேர் தான் பையன் கரெக்டா சொன்னாங்க. ராஜாராம் மோகன் ராய் பேர். ஆனால் ராஜாராம் மோகன் ராயை காட்டிலும் அதை உத்வேகத்துடன் அதை எதிர்த்தவர் யார் என்றால் வில்லியம் கேரி. உங்களுக்கு தெரியுமா, அந்த ஆர்டர் வங்க மொழியிலிருந்து ஆர்டர் மொழிபெயர்த்தவரே நம்முடைய வில்லியம் கேரியாக தான். ஆனால் எந்த ஒரு இடத்திலையும் அவருடைய பேரை நீங்கள் பார்க்க முடியாது வரலாற்று புத்தகத்தில். காரணம் என்னவென்றால் இந்த இந்தியாவில் மிஷனுடைய வரலாறு, மிஷனுடைய உண்மை வரலாறு எல்லாம் அந்த அளவிற்கு மறைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதில் என்ன வைக்கும், இந்த இந்தியா இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருந்தா ஒரு மிஷனரி வந்ததுன்னு சொல்றதுக்கான படிக்கிறதெல்லாம் மிஷனரி நம்ம ஸ்கூல்ல தான், படிக்கிறதெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் தான். ஆனால் வெளியில என்ன பண்றது, அதை பற்றி சொல்லுவது கிடையாது. சரி, அவங்க சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இவங்க சொல்றதுக்காக இந்த நிறுவனங்கள் அவங்க தோற்றுவிக்கல. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த பர்த்தலோமியோ சீகன்பால் ஐயா 300 வருஷத்துக்கு முன்னாடி சைலண்டா எல்லா வேலையும் செஞ்சாரு. இன்னைக்கு இந்த தமிழகத்துடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் அனௌன்ஸ்மெண்ட் அறிவிக்கிறார், இந்த மிஷனரிக்கு 3 கோடி ரூபாயிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மணிமண்டபமும் ஒரு ஆளுயர சிலையும் வைக்கப்படும் என்று சொல்லுகிறார். கடந்த வாரத்தில் இந்த சட்டமன்ற உறுப்பினரை ஒரு நிகழ்ச்சியிலே கண்டபோது சொன்னார், பாஸ்டர் சீகன்பால் கையாவுக்கு எத்தனை கோடின்னு சொன்னார், 3 கோடின்னு சொன்னீங்க, இப்போ அதை 8 கோடியாக அரசாங்கம் உயர்த்தி இருக்குது என்று சொல்கிறார். அது 8 கோடி அளவில் இங்கே பொறையாருக்கு பக்கத்தில், தரங்கம்பாடிக்கு பொறையாருக்கு பக்கத்தில் முன்னாடி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்திற்கு எதிரே இருக்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை தெரிவு செய்திருக்கிறார்கள். 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த டிஸ்ட்ரிக்டோடைய கலெக்டர் அவங்க தலைமையில் ஒரு பெரிய கூட்டம் அது எப்படி செய்யலாம் என்ற ஆலோசனைகளை பெற்று அதை வேகமாக செய்து கொண்டிருக்கிறார். எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு மிஷனரிகளுடைய வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டாலும் ஆண்டவர் அதை எடுத்து அந்த உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்தியாவிற்கு முதல்ல பார்த்தீங்கன்னா கேலண்டர் சிஸ்டத்தை உருவாக்கினவங்க இந்த மிஷனரிகள் தான். இல்லைன்னா 30 நாட்கள் அடங்கிய கேலண்டர் சிஸ்டம் நமக்கு தெரியாது. இந்தியாவில் முதல் முறையாக தமிழ் அகராதி, தமிழ் டிக்ஷனரியை உருவாக்கினவர்களும் இவர்கள் தான். ஹோம்ஸ் உருவாக்கினவர்கள் தான். இந்த பட்டியலை நீங்க போய் பார்க்கலாம், 21, 22 பட்டியல் இருக்கும். இதெல்லாம் தான் முதலாவது செஞ்சாங்க.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதை செய்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு நாமெல்லாம் வளர்ந்திருக்கோம். இன்னைக்கு கிறிஸ்தவம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் நாமளும் சமூகத்தில் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தவர்கள். இந்த ஆலயத்தை அவர் 1718 கட்டி முடிக்கிறார். கட்டி முடிச்ச பிறகு இதை டெடிகேட் பண்ணணும். ஆனால் இங்க இருக்கின்ற அசிஎஸ் என்கின்றவர் பிரச்சனை கொடுப்பார். அவர் 6 மாசத்தை ஜெயிலில் போட்டார் சீகன் பால் கையா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையா எடுக்கல. இந்த ஆலயத்தை டெடிகேட் பண்ணணும் யோசனை பண்றாரு. இந்த ஆலயத்தை டெடிகேட் பண்ணா எப்படி இருந்தாலும் இங்க இருக்கிற ஹசியஸ் பிரச்சனை பண்ணுவான். அதனால என்ன செய்கிறார் என்றால், இந்த ஆலயம் கட்டுகின்ற போது ஒரு நாளை தெரிவு செய்கிறார். அதுதான் அக்டோபர் 11ஆம் தேதி. நீங்க வெளியில போய் பார்க்கலாம், இங்கே அக்டோபர் 11 போட்டுருக்கோம். இந்த அக்டோபர் 11 என்னவென்றால், எந்த மன்னன் நான்காம் ஃப்ரெட்ரிக் அவர் இங்கு அனுப்பினாரோ அவருடைய பிறந்த நாள் தான் அன்றைக்கு அனௌன்ஸ் பண்றார். டென்மார்க் மன்னன் நான்காம் ஃப்ரெட்ரிக் பிறந்த நாள் விழா இங்கே நடைபெறும் என்று சொல்லி அனௌன்ஸ் பண்றார். மன்னனுடைய பிறந்த நாள் என்பதனாலே அவர்களால் மறுக்க முடியவில்லை. எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த ஆலயத்துடைய மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம், டென்மார்க்குடைய கிரௌட போறாரு. கீழே F4 அப்படின்னு போறாரு. நீங்க வெளியில போய் பாருங்க. F4 என்பது ஃப்ரெட்ரிக் அவருடைய பேரையும் போட்டுகிறார். இங்கு டென்மார்க்காரர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், போர்ச்சுகீசியர் அமர்ந்திருக்கிறார்கள், ஜெர்மானியர்கள் ஆராதனை இருக்கிறார்கள். எந்த தமிழர்கள் ஆலயத்துக்குள்ளாக வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அத்தனை தமிழர்களையும் இந்த ஆலயத்திற்குள்ளாக கொண்டு வந்து முதல் ஆசியாவிலே ஒரு தமிழ் ஆராதனை நடைபெற்ற இடம் தான் நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த இடம். இவ்வளவு காரியங்களை செய்தவர். நான் கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன்னா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதனால் கன்க்ளூட் பண்ணுறேன். இவ்வளவு காரியங்களை செய்த ஒரு பத்தரோமியோ சீகன் பால் கையா அவர் சுகவீனம் அடைகிறார். 1715 திரும்பி ஜெர்மனிக்கு போய் பணம் பத்திலேருந்து போய் மணி மொபைலைசேஷன் போகிறார். போகும்போது என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஒருத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அவர் பேர் மலையப்பன். அந்த மலையப்பனுக்கு பீட்டர் பேர் வைக்கிறார். பீட்டர் மலையப்பன் போகும்போது சொல்கிறார், எனக்கு கூட வர முடியுமா அப்படின்னார். ஏன் அப்படின்னா, இவர் கற்றுக்கொண்ட தமிழ்லாம் மறந்துடும். 1.5 வருஷம் அவன் வர்றதுக்கு மறந்துடும். பேசிக்கணும், ஸ்போக்கன் போயிடுன்றதுக்காக ஒருத்தரை கூட்டு போயிட்டு அவரோட பேசிக்கிட்டே போறார். ஆச்சரியமா இருக்குது. அவரும் இவரை நம்பி போயிருக்கிறாரு. அப்போதான் சீகன் பால் கையாவுக்கு கல்யாணம் நடக்குது. அவங்க மனைவி பேர் மரியாதை அரத்தியா. கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு 3 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஒரு பிள்ளை 1 வயசுல இருந்து நீபச்சி சீகன் பால் அவருடைய உடலானது ஆலயத்துக்கு வெளியிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க 4 தெரு தள்ளி ஒரு இடம், இதுதான் மியூசியம். அதுதான் அவர் வாழ்ந்த வீடு. 1718 ரொம்ப சிக்காகிறாரு. அதுக்கு முன்னாடியே இந்த ஆலயத்தை திருநிலைப்படுத்தி விடுகிறார். 1719ஆம் ஆண்டு பிப்ரவரி 23, ஒரு 2 நாட்கள் முன்பதாக பிப்ரவரி 23 தான் அவர் மறைந்தனர். அவர் மறைந்து 306 ஆண்டுகள் ஆயிடுது. 306 ஆண்டுகள். அவர் கடைசியாக என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய தமிழ் மக்கள், தன்னுடைய மனைவி பிள்ளைகளாக இருக்கும்போது நிறைய பாடல்களை பாடுகிறார். ஆண்டவருக்கு திரைவர்கள் விசுவாச பெருமாள் சொல்லுகிறார். எல்லாரையும் கூப்பிட்டு கடைசியாக ஒரு திருவிருந்தியை பெறுகின்றார். குருலிருந்து எல்லாம் பெற்ற பிறகு சொல்கிறார், வானம் எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது, நான் வானத்தில் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை காண்கிறேன் என்று சொல்லி அந்த வீட்டில் அவர் கண்ணை மூடுகின்றார், நித்திரை அடைகின்றார். மக்கள் எல்லாம் அழுகின்றார்கள். ஒரு தமிழருக்கு, ஒரு ஜெர்மானியர் 23 வயசு வாலிபர் வந்து 36 வயசுல இதே மண்ணிலே அவர் கோதுமை மணியாக அவர் விதிக்கப்படுகின்றவராக இருக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய உடலானது குருலர் மூலமாக இவ்வளவு பெரிய ஒரு புரட்சியை செய்தவருடைய உடல் இந்த ஆலயத்திற்குள்ளாக தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி 1719ஆம் ஆண்டு பிப்ரவரி 23 அல்லது 24ஆம் தேதியிலே அவருடைய உடலானது இதே ஆலயத்தில் இந்த ஆல்டருக்கு முன்பதாக அடக்கம் செய்யப்பட்டது. குருலர் ஆண்டுடைய இறைச்செய்தி அளிக்கிறார். அவருடைய பணியானது தொடர்ந்து குருலர் மூலமாக நடைபெறுகிறது. ஆனால் அந்த குருலர் இவர் 1719 மறிக்கிறார். அவர் 1720 மறிச்சு அவருடைய உடலும் இந்த ஆலயத்திற்குள்ளாக அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், ஒரு குறைந்த நாட்களுக்குள்ளாக வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதன் 300 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறகும் அவர் பேசப்படுகின்றவராக இருக்கிறார். இந்த ஆலயத்தில் மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டில் எழுதுற மாதிரி ஏதோ ஒரு கல்வெட்டுன்னு சொல்லலாம். என்ன எழுதியிருக்காங்கன்னா, தன்னுடைய சொத்தை கொடுத்து, தன்னுடைய உயிரை கொடுத்து, தன்னுடைய எல்லா சுகத்தையும் திருச்சபைக்காக, மக்களுக்காக அவர் கொடுத்தவர். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த ஆலயம் கடவுளாலேயே கட்டப்பட்டது அப்படின்னு எழுதி வச்சிருக்கார். தன்னுடைய சொத்துக்களை கொடுத்து, தன்னுடைய உழைப்பை கொடுத்து, தன்னுடைய உயிரை கொடுத்து அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. எந்த ஒரு விளம்பரம் இல்லாமல் அவர் எழுதின யாரும் மறுக்க முடியாது. இதை சீகன் பாலாகிய நான் இந்த நாளில் எழுதினேன் என்று சொன்னால் யாரும் மறுக்க முடியாது. அதை யாரும் எழுதாமல் இருக்க முடியாது. ஆனால் இந்த ஆலயத்தில் எந்த ஒரு இடத்துலையும் பத்தொன்பது சீகன் பால் பேரே இல்லை. இன்னைக்கு ஒரு சர்ச்சுக்கு ஒரு டியூப்லைட் வாங்கிட்டா என்ன பண்ணுறோம், கீழே உபயம் என்ன பண்ணுறோம், நம்ம பேரை எழுதினோம்ல. கேட்டால் எல்லாம் ஒரு விளம்பரம் தானே இல்லையா அப்படின்றோம்ல. ஆனால் எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் 300 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவருக்காக உண்மையாக ஊழியம் செய்தவர் இன்றைக்கு பேசப்படுகிறார் என்றால், அவர் செய்த தன்னலமற்ற சுயநலமற்ற பணிகளை நினைத்து ஆண்டவர் 300 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் பேசப்படுகின்றவராக இருக்கிறார். எனவே இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஆசியாவிலே முதல் சிலுவையோடு கட்டப்பட்ட ஒரு ஆலயம்.
தான் ஃபஸ்ட்டு கிராஸ் டைப் சர்ச்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த புல்பிட் என்று சொல்லுவது ஆராதனையில் ஆண்டுடைய இறைவார்த்தை பேசப்படுகிற இந்த புல்பிட்டானது பார்த்தீங்கன்னா இட்ஸ் லுக் லைக் கம்யூனியன் வசம், திருவிருந்து பாத்திரமும் அப்பமும் போல இருக்கும். அதே போல் இன்னொரு சிறப்பு என்றால் இந்த ஆலயத்தில் சிறப்பு, நீங்கள் அமர்ந்திருக்கிற இடமில்லாமல் நடுவில் இருக்கிற இந்த கற்கள் ஜீகன் பால்கையா கட்டப்பட்ட போது இருந்த இந்த கற்கள் தான். எனவே இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பாராக. அருமையான பாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். கொஞ்சம் நேரம் ஆனாலும் உங்களுடைய பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், இன்னையிலிருந்து நீங்கள் ஒரு மிஸ்டரின்னு சொல்லுங்கள். இதிலிருந்து நீங்கள் மிஸ்டரி. ஆண்டவர் இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு மிஸ்டரியாக அவர் அழைக்கின்றவராக அவர் இருக்கிறார். ஏனென்றால் இயேசு நல்லவர் என்ற செய்தி உலகம் முழுவதும் போயவர். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நான் சென்னை பட்டணத்தில் பாஸ்டா இருந்தபோது அன்றைக்கி செய்தி என்னென்னா, இயேசுவை நற்செய்தியாக அறிவிங்கள், இயேசுவை நற்செய்தியாக. அப்போ நான் கேட்டேன், எத்தனை பேர் இயேசுவை அறியாதவங்களுக்கு நற்செய்தி சொல்லியிருக்கீங்க போது 2 பாட்டி மாதம் தான் கை தூக்குறாங்க. அப்போ ஒரு 200 பேர் இருக்கிறாங்க சர்ச்சில், யாரும் கை தூக்கல. அப்போ சொன்னேன், இன்றைக்கி ஒரு பெரிய சேலஞ்ச், இன்றைக்கி நைட்டு 12 மணிக்குள்ளார யாருக்காச்சும் ஒருத்தருக்கு போய் இயேசு நல்லவர், இயேசு உங்களுக்காக வந்தார் நீங்கள் சொல்லணும், நற்செய்தி அறிவிக்கணும்னு சொன்னேன். கை தூக்குனாங்க, எல்லாரும் கை தூக்குனாங்க. கடைசியில் கையை தூக்காத ஒரே ஒருத்தர் இருந்தார், அவர் தான் பாஸ்டர், அதான் நான். ஏன்னா நான் தான் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறேன். அவரை பார்த்து இத்தனை பேரும் கை தூக்குறாங்க, நாம மாத்திரம் கை தூக்காங்க, நானும் கையை தூக்குனேன். சரி, நீங்கள் 12 மணிக்குள்ளார இந்த தொழுத்துக்கல்லாத வேறு ஆடுகள் இருக்குன்னு ஆண்டு சொல்கிறாரு. தொழுத்துக்குள்ளார தான் சேஃபாக தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 99 காட்டில் வெளியில் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த தொழுத்துக்கல்லாத வேறு ஆடு, அந்த ஆடு இதுக்குள்ளார வரணும், அதுக்கான பணி தான் செய்யணுன்ட்டு. சரி, நீங்கள் 12 மணிக்குள்ளார யாருக்காச்சும் நச்சரி இருக்குது. நானும் இன்னைக்கு ஈவினிங் நிறையா ப்ரோக்ராம் முடிச்சுட்டு பெசன்ட் நகர் பீச் வழியாக கிராஸ் பண்ணி போகணும். மணி பார்க்குறேன் 11:30. திடீர்னு பார்க்குறேன், நீங்கள் சர்ச்சில் வந்து என்ன சொன்னோம், 12 மணிக்குள்ளார நச்சரி தெரிவிக்கிற பீச்சில் யாரும் இல்லை. டக்குன்னு நானும் எந்திரிச்சு யாருக்காச்சும் நச்சரி அறிவிக்கலான்னு பார்த்தா எல்லாரும் போயிட்டாங்க. ஒரே ஒரு அம்மா மாத்திரம் ஏத்தாப்புல வந்தாங்க, நல்லா கொஞ்சம் குண்டாஇருந்தாங்க அந்த அம்மா. சரி, இந்த அம்மாவுக்கு எப்படியாச்சும் நச்சரி அறிவிச்சிடலான்னு கிட்ட போய் பார்த்தா அந்த அம்மா அறிவிக்க முடியாது போல. ஏன்னு கேட்டால் ₹1 சைஸ்க்கு ஒரு பெரிய பொட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஒரே சின்ன பொட்டாக இருந்தால் கூட ஏதாச்சும் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிடலாம். இந்த அம்மா இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுருக்கு, எப்படி சாமி சொல்கிறதுன்னு நான் போன நேரத்தில் அந்த அம்மாவே என்கிட்ட பேசினாங்க. என்ன பேசினாங்க தெரியுங்களா, தம்பி ஜோசியம் பார்க்குறியா அப்படின்னு. அம்மா நைட்டு 11:30 ஆயிடுச்சு. ஒரு அம்மா என்னை பார்த்து ஜோசியம் பார்க்குறேன். நான் சொன்னேன், அம்மா நான் சர்ச்சில் ஃபாதராக இருக்கேன், என்னை போய் ஜோசியம் பார்க்குறேன்னு. அடுத்து சொல்லிச்சு, நைட்டு சாப்பாடுக்கு காசு இல்லை தம்பி. சரி, எவ்வளோ சாப்பாடு, எவ்வளோ நீ ஜோசியம் பார்க்குறதுக்கு எவ்வளோமா? ₹30. 50 சொல்லிச்சுக்கோ. 50 ரூபா எடுத்து அந்த அம்மா கை செய்யுமா. அது என்ன பண்ணிச்சு, என்ன தம்பி காசு கொடுத்துட்டு ஜோசியம் பார்க்க வேணாமான்னு. நான் ஜோசியம் பார்க்கறதுக்காக காசு கொடுக்கல, நீ கஷ்டப்படுறேன்னு சொன்னீங்க, அதுக்கு தான் காசு. அது அந்த அம்மா என்னை பிச்சை எடுக்க விட்டுறாரு தம்பி. இது என்னடா, இந்த அம்மா நம்மகிட்ட மாட்டோம்னு பார்த்தா நம்மகிட்ட இந்த அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டோட்டு என்னம்மா செய்யணுன்ட்டு அதுவே கையை பிடிச்சி ஆரம்பிச்சிச்சு. 6 மாதத்தில் உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் அப்படின்னுச்சு. நல்ல வேலை எங்கள் வீட்டில் யாரும் நான் கூட்டு போகல, ஐரம்மா கூட்டு போகல. 6 மாதத்தில் பொண்ணு கிடைக்கிச்சு. அப்புறமே டாப் கியரில் போட்டு உனக்கு வீடு கட்ட போகிற, 4 சக்கரம் 3 சக்கரம் எல்லாம் சொல்லி முடிச்சு சொன்ன உடனே அந்த அம்மாவை பார்த்து சொன்னேன், முடிச்சிட்டியாம்மா? முடிச்சிட்டேன். இவ்வளோ நேரம் 10 நிமிஷம் நீ சொன்ன, மணி வந்து 10:55 ஆகிப்போச்சு, 11:55 ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் நான் ஒரு செய்தி சொல்லி கேட்பேன், சொல்லு தம்பி அப்படின்னு. இயேசு உன்னை நேசிக்கிறார். 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் கூட கிடையாது. இயேசு உனக்காக வந்தார், இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு உனக்காக மரித்தார், இயேசு உனக்காக மீண்டும் வருவார். டைம் பார்த்தேன் 11:57 இருந்துச்சு. ஆண்டவரே நான் சேஃப் ஆகிட்டேன் அப்படின்ட்டு தான் நான் புரிய இருக்கக்கூடிய. இந்த அம்மா நச்சரியை கேட்டுச்சா இது கேட்கலையான்றதான் எனக்கு கவலை இல்லை. எல்லாம் முடிச்ச பிறகு அந்த அம்மா என்னை பார்த்து சொன்னிச்சு, அதை போ தம்பி, நான் பெசன்ட் நகருக்கு ஏஜி சர்ச்சுக்கு தான் போயிட்டுருக்கேன். பெசன்ட் நகருக்குல ஏஜி சர்ச்சுக்கு தான் போயிட்டு. அப்போ தான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம் என்னவென்றால், இன்னும் நச்சீதி சர்ச்சுக்குள்ளார இருக்கவங்களுக்கே போய் சேரும். நச்சீதி சர்ச்சுக்குள்ளார இருக்கவங்களுக்குள்ளார போகலன்னா சர்ச்சுக்குள்ளார ஏன் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறோம்? சர்ச்சில் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுல்ல? அப்போ இன்னும் யாரும் நம்ம சர்ச்சுக்குள்ளாரே நச்சீதி வராமல் இருக்கிறது ஒரு காரணம். அதனால் நாம் என்ன பண்ணுறோம், முதல்ல நம்ம வீடு ரசிக்கப்படும். மற்ற வீடெல்லாம் பற்றி சொல்லாதீங்க, நீ ஒழுங்கில்லை, நீ வந்து இன்னும் ஆண்டுக்குள்ளார, நீ முதல்ல ஆயத்தப்படு, அப்புறம் உன் கூட இருக்கவங்களை சேர்த்து ஆயத்தப்படும். அந்த பணியை சேர்த்துட்டு தான் ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிறாரு. இன்னொரு வரும்போது திருக்கடையில் ஒரு டெம்பிள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டெம்பிளில் என்னுடைய ஃப்ரெண்டு வேலை செய்கிறாரு. அவரும் வந்து ஒரு பூசாரியாக இருக்கார். சின்ன வயசுலேருந்து 1ஆவதுலேருந்து படித்தோம்.
ஒரு டைம் பெட்ரோல் போடும்போது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் நச்செய்தி ஷேர் பண்ணுவீங்கள, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ரொம்ப பெருமையாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காருன்றதுக்காக தயவுசெய்து அப்படி யோசிக்காது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நச்செய்தி அறிவிக்கிறதுக்கு பயனாகும். அப்போ காரைக்கால் பெட்ரோல் பங்க்கில் இருக்கும்போது பின்னாடியே என்னை கட்டி பிடிச்சி மாப்பிள்ளை அப்படின்னார். நீங்கள் ஐயரை மாப்பிள்ள ரொம்ப கோவம் வந்துச்சு. என்னடா நம்ம ஐயரை பார்த்து ஒரு குடிமை வச்சது மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டாரு, இவருக்கும் அவருக்கு என்னன்னு கோவப்பட்டிருக்க நேரத்தில் திரும்பி பார்த்தா என் நண்பர், என்னடா எப்படா இருக்காரு, நீ பிஎல்சி ஐயராயிட்டா அப்படின்னா. நம்ம சர்ச்சு தான் இங்கே தான் படித்தான் டிவியில். ஆமாண்டா, வா என் ஒய்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு அவன் என் ஒய்ஃபை பார்த்து சொல்கிறான், சிஸ்டர் உங்கள் ஹஸ்பண்ட் ஐயராயிட்டாருமே, உங்களுக்கு தெரியுமா, நானும் ஐயராக தான் இருக்கேன் அப்படின்னா. உங்கள் ஹஸ்பண்ட் ஐயராயிட்டாருன்னு சொல்லிட்டேன், இவரே சொல்கிறான் நானும் ஐயராக தான் இருக்கேன், திருக்கோடி டெம்பிள் தான் ஐயராக இருக்காரு. அப்படியே நிறுத்திட்டா பரவாயில்ல. அடுத்து சொன்னா, டேய் நம்மளாம் ஒன்று தாண்டா அப்படின்னா. இது பேசுறது தப்பாக போச்சு போல. பேசி நம்ம ஐயருன்னா நீ ஐயருன்னா நான் ஐயர் நம்மளாம் ஒரு ஐயர் தானே அட்டான்னு சொல்கிறேன். இவங்க ஏதாச்சும் சொல்லிட்டு வரணும்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்கிறேன்னா, அவசரப்பட்டு நீங்கள் நச்செய்தி அறிவிக்கிறது யோசிங்க. அவன் என்ன நமக்கு ஏற்ற போல இருக்கோ எப்படிப்பட்டவன்றது யோசிங்க. அப்புறம் ஏதாச்சும் முடிச்சுட்டு காரில் ஏறத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், வெங்கிட்டு ஜீசஸ் லவ்ஸ் யூ டா, ஜீசஸ் லவ்ஸ் யூ டா. சரி நம்ம சொல்லிட்டோம் கிளாஸ் பண்ண, நம்மளாம் அப்படின்னு அவசரப்பட்டு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக சொல்லுவோம். அவன் என்ன தெரியுங்க சொன்னான், கணேஷ் ஆல்சோ லவ்ஸ் யூ, கணேஷ் ஆல்சோ லவ்ஸ் யூ. எனக்கா பதறி போயிட்டோம் ஒரு நிமிஷத்துல. ஆண்டவரே நம்ம ஜீசஸ் லவ்ஸ் யூ சொல்லாமல் இருந்திருக்கோம் போல, இதுக்கு எப்படி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்ற நேரத்தில் நானே யோசிக்காம ஒரு வார்த்தை எனக்கு அந்த புறப்பட்டு வந்துச்சு. அவனை பார்த்து சொன்னேன், வெங்கிட்டு ஜீசஸ் டைட் ஃபார் யூ. ஹல்லேலூயா, ஜீசஸ் டைட் ஃபார் யூ. தட் இஸ் காஸ்பல். இதுதான் காஸ்பல். நீங்கள் இதுக்கு ஒரு 45 நிமிஷம் போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் செய்தி சொல்லணும்னா அவசியம் கிடையாது. ஜீகன் பாடலாம் அப்படி சொல்லியிருக்க மாட்டார். 45 நிமிஷம் அவர் யோசிக்கிறதுக்கு ஒரு தமிழ் தெரியாது. தமிழை கற்றுக்கிட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஜீசஸ் டைட் ஃபார் யூ, ஜீசஸ் லவ்ஸ் யூ. இதை விட பெஸ்ட் காஸ்பல் உலகத்தில் இது எதுவுமே கிடையாது. அதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். அதனால் நம்ம இந்த உலகத்துக்கு போகும்போது இந்த இடத்த விட்டு நீங்கள் இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு நீங்கள் போகும்போது யாரும் சாதாரணமாக போகக்கூடாது. அநேக சிந்தனைகள் உங்களுக்குள்ளாக எப்படி நான் ஆண்டவருக்காக. ஏன்னா ஒன்று தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு, நம்ம எவ்வளோ நாள் இருப்போன்றது தெரியாது. அது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் நம்ம என்ன செய்யணும், இருக்கிற நாட்களுக்குள்ளார ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம ஆண்டவருக்காக பயன்படுத்துகின்றவர்களாக இருக்கவங்களை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் போங்க, இங்கிருந்து புறப்பட்டு ஒவ்வொருவரும் ஒரு மிஷனரியாக போய் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.